தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலியமாக அனைவரையும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டின் மூலம் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த விஸ்வாவசு ஆண்டினுடைய கும்பராசி பலன்களை பேசுவதற்காக அவர்கள் கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி நம்மிடையே கலந்துரையாட தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஜோதிட பெண் வல்லுநர்கள் இங்க வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்காக பல்வேறு முறையில ஆராய்ச்சிகள் பண்ணி எப்படிலாம் இருக்கும், எதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், உங்க வாழ்க்கையில என்ன விதமான முன்னேற்றங்கள் அடைய போறீங்க அப்படிங்கிறத பத்தி மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்துக்கூறுவதற்கு வந்திருக்கிறாங்க. அதுல முதலாவதாக கடவுள் வாழ்த்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு நாம இந்த நிகழ்வை ஆரம்பிக்க போறோம். முதலில் கடவுள் வாழ்த்து நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கார்த்திகா வாசிகி மேடம் அவர்களை கடவுள் வாழ்த்து பாடுபடி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். ஓம் கம் கணபதியே நம. குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயரம் ஆயினவெல்லாம் நீள்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணன் என்னும் நாமம். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராணனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவ தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நன்றி. நவகிரகங்களையும் வணங்கி நாம் இந்த நிகழ்வுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக நமது வரவேற்பை வழங்குவதற்காக மாநில துணைத் தலைவர் அஸ்ட்ரோ சுமதி மேடம் அவர்களை வரவேற்பை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவரையும் தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து ஜோதிட வல்லுநர்களையும் பெண் ஜோதிட வல்லுநர்களையும் வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கும்பராசி பலன்களை அனைத்து வல்லுநர்களும் கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். அடுத்தபடியாக இந்த விஸ்வாவசு ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வழங்க இருக்கின்றது என்பதனை வெண்பா என்ன சொல்கிறது என்பதனை பற்றி நம்மிடையே பகிர்வதற்காக கார்த்திகா வாசிகி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேசிய மகளிர் கூட்டமைப்பில் உள்ள அனைத்து ஜோதிட தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று விசுவாசு வருட வருஷத்திய பஞ்சாங்க பலன் வெண்பா. விசுவாசு வருடம் வெள்ளாமை ஏறும், பசுமாடும் ஆடும் பலிக்கும், சிசு நாசம் மற்றையோரே வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே, உற்றுளையில் நல்ல மழை உண்டு. இதனுடைய வெண்பாவினுடைய பாடலின் பொருள்: விசுவாச வருடத்தில் உலகில் உள்ள நாடுகள் அனைத்திலும் நல்ல மழை பொழியும், நல்ல விவசாயம் அதிகரித்து தானியங்களும் விளைச்சலும் அதிகரிக்கும், ஆடு மாடு போன்ற 4 கால் உயிரினங்கள் விருத்தி அடையும், வெளிநாட்டில் வாழ்பவர்கள் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரும், அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மாபெரும் தவங்கள் அதிகரிக்கும், ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்கள் மீறி காரியங்கள் நடைபெறும், குழந்தைகள் மரணங்கள் அதிகரிக்கும், பாலியல் தொந்தரவுகள் அதிகரிக்கும். ராகுவும் சனியும் இந்த ஆண்டு மீனத்துல இருக்கிறதுனால ராகு திருப்பி கும்பத்துக்கு வரனால காற்றுனால நாட்டில் உள்ள மக்களுக்கு காற்றுனால நிறைய விஷ கிருமிகள் பரவி அதனால தொற்று ஏற்பட்டு உடல் நலம் கோளாறுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வருஷம் விசுவாச வருடத்துல. நவநாயகர்கள் பாத்தீங்கன்னா ராஜா சூரியன், மந்திரியும் சூரியன், சேனாதிபதி சனி, அர்க்காதிபதி சூரியன், மேகாதிபதியும் சூரியன், சசாபதி புதன், ரசாதிபதி சுக்கிரன், நெரசாதிபதி புதன், தானியாதிபதி சந்திரன். இந்த ஆண்டு இவர்கள் நவநாயகர்கள் இந்த பொறுப்பேற்றுக்கிறாங்க. சோ மக்கள் எல்லாரும் கவனமுடன் இருக்கணும். அந்த குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பா இந்த வருஷம் பாத்துக்கணும். அவங்கள குழந்தைங்களுக்கு தான் அதிகமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாம் கவனமா இருங்க. வாய்ப்பு கொடுத்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு நன்றி. நன்றி. நன்றி மேடம். மக்கள் யார் யார் எச்சரிக்கையா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கம் அருமையா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எங்களது
தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஸ்ரோக் ஹரிணி மேடம் அவர்கள் வந்து ராசியுடைய குணாதிசயங்களை பற்றி எடுத்து சொல்றதுக்கு வராங்க. மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கும்பராசியை பத்தி பேச வந்திருக்கோம். கும்பராசி அப்படின்னாலே இது ஒரு ஸ்திர ராசி. அதாவது எப்பவுமே பொறுமையா எதுவா இருந்தாலும் ஸ்திரமா நிலையா இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க. இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு, அதாவது லாபஸ்தானமாகிய வீட்டை சேர்ந்த கும்பராசி நேயர்களே. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, பொதுவா சனி பகவானுடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இவங்க எப்பவுமே நீதிமான்களாக இருப்பாங்க. ஆழமா சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி கொடுக்கறதுல இவங்களை அடிச்சுக்க வர ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆளுமை திறன் நல்லா இருக்கும். இவங்கள மாதிரி அந்த ரூலிங் இது அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்களை அடிச்சுக்க வர ஆளே இருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து மெமரி பவர் நல்லா இருக்கும். மெமரி பவர் பாத்தீங்கன்னா எப்பயோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், ஆனா அத கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு நான் உங்களை அங்க பார்த்தேன்ல, இங்க பார்த்தேன்ல, அப்படி பார்த்தேன்ல, அதெல்லாம் சொல்லக்கூடியதுல கும்பராசி நேயர்கள் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. 12 ராசிகள்ல இவங்க பாத்தீங்கன்னா உணவு பிரியர்கள். எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடக்கூடியதுல கும்பராசி நேயர்கள் நிச்சயமா 100% நான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்சவங்களே கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த கேரக்டரிஸ்டிக்ல தான் இருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல இவங்கள மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கறத உணர்ந்து நல்லா செயல்படக்கூடியவங்க. அண்ட் வந்து இவங்க பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அதாவது நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிற சொல்லுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அமைதியா நம்ம கேட்டா மட்டும்தான் பதில் வரும், இல்லைன்னா தனக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இந்த கும்பராசி நேயர்கள். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி. நன்றி. கும்பராசிகளுடைய அவர்களுடைய ரகசியங்கள்லாம் போட்டு உடைச்சிட்டீங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததுபடியான இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, அந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்மிடையே பகிர்வதற்காக எங்களது மாநில இணை செயலாளர் துர்காபாய் மேடம் அவர்கள் வந்து நம்மிடையே பகிர போறாங்க. மேடம் சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். யூடியூப் சேனல் வழியாக கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எமது தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பின் மகளிர் குழு தலைவி திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் எனது ஜோதிட சகோதரி அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ராசி மண்டலத்துல 11வது வீடு. சனி பகவான் வந்து அதிபதியா இருக்காரு. பஞ்சபூத தத்துவம் பாத்தீங்கன்னா காற்று. சனி பகவான் ஆட்சி வீடு வேற. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த ராசியில வருது. இப்ப வந்து இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணாதிசயம் பார்த்தாக்கா இவங்க வந்து எல்லோராலும் விரும்பப்படுவாங்க. ரொம்ப அழகா கவர்ச்சியான தோற்றத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. அன்புக்கு மட்டும் இவங்க அடிபணிஞ்சிருவாங்க. அப்புறம் வந்து இவங்க நேர்வழியில பணத்தை சம்பாதிப்பாங்க. தெய்வ பக்தி ரொம்ப இருக்கும் இவங்கிட்ட. அப்புறம் வந்து இவங்க வெளியூர்ல தான், அதாவது வெளிநாட்டுல கண்டம் விட்டு கண்ட போவாங்க. எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக சொல்லிவிட்டேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக நமது இந்த ராசியினுடைய பலன்களை நம்மிடையே விவரித்தையும் எங்களது தேசிய இணை செயலாளர் சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் வந்து இந்த வருடத்தின் உண்டான பலன்களை பத்தி எடுத்து சொல்ல போறாங்க.
மியூட் எடுங்க. சுப்லட்சுமி மேம் மியூட். ஓகே ஓகே. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் தமிழ் 2025ஆம் ஆண்டு உங்களுடைய கும்பராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கும்பராசின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்க ஒரு கோபுர கலசம் போலங்க. எங்க போனாலும் மதிக்கப்படுவார்கள். கூப்பிட்டு இவங்க அமைதியா எங்கன்னா ஒதுக்கி உட்கார்ந்து இருந்தா கூட சரி, கூப்பிட்டு அவங்களை வரவேச்சு முதல்ல வந்து நீங்க உட்காருங்க, நீங்க வந்து வாழ்த்துங்க என்று சொல்லக்கூடிய தன்மையில அவங்க இருப்பாங்க. பக்குவம், அனுபவ அறிவு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் அதிகமாகவே இருக்குங்க. ஆனா எதையுமே வந்துட்டு அவங்க வந்து மறக்கக்கூடாத தன்மையை வச்சிருப்பவங்க. இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பொசிஷன் சொல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயும் மேல அதிகாரிகளாக இருப்பார்கள். இவங்க கீழே ஒரு 10 பேர் செயல்படுவோம், ஒரு 40-50 பேர் இருக்கிற மாதிரிதான் இவங்களுடைய தொழில் துறைகளும் இருப்பாங்க. ஆனா சில காலமாகவே பாத்தீங்கன்னா அதாவது துன்பங்களையும் துயரங்களையுமே ஓரளவுக்கு உடல் உபாதைகள் இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்களையே இவங்க சந்திச்சு வந்துட்டு இருப்பாங்க. காரணம் 7.5 சனி என்றவர் ஜென்ம சனியை இப்ப கடந்து வர போறாங்க. மார்ச் 29க்கு அப்புறம் ஜென்ம சனியை கடந்து இவங்க வந்து பாத சனியை நோக்கி செல்ல போறாங்க. சோ அதனால உங்களுக்கு வேலையில வந்து பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனையான அளவுக்கு ஓரளவுக்கு சுமூகமான ஒரு தீர்வு வரும். இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அதிகம் ஒண்ணும் பெரிய பாதிப்பு எல்லாம் இருந்திருக்காது. அதாவது பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அதாவது இந்த திருமணத்தை நோக்கி கொண்டிருக்கோம் அதாவது லேடிஸ் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இளம் வயது பெண்கள் அவருடைய திருமணம் எல்லாம் தடைபட்டு இருந்திருக்கும். இது அத்தனை இப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி இவங்க எண்ணம் போல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையுங்க. ஏன்னா பாத சனி உங்களுக்கு ஏற்படக்கூடியதுனால உங்களுக்கு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி முடிந்து பாத சனி ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பா திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதனால உங்களுக்கு எண்ணம் போல உங்களுடைய திருமணம் நல்லபடியா நடைபெறும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல கூட தடுமாற்றம் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா ஏற்படும். குடும்பத்தில் சிறு சிறு கணவன் மனைவிகள் பிரச்சனை இருந்தது அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நிலையும் பிரச்சனை இருந்துச்சு, அதுவும் ஓரளவுக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும். எங்கேயாவது பணத்தை நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் இப்ப ரிலீஸ் ஆகி அதை ஒரு நல்ல ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இருந்தாலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மார்ச் 29ல இடம் மாற்றுறாங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்திருந்திருப்பாங்க. இப்ப ஒரு சின்ன விளக்கு உங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் திருப்பி என்ன ஆகுது, ராகு பகவான் மே மாதம் போல உங்களோட இடத்துக்கு சந்திரனுடைய இடத்துக்கு வருகிறார். அதாவது உங்க ராசிநாதனுக்கு அதே இடத்துல ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். அதே இடத்திலிருந்து சமசப்தமமாக கேது பகவானும் பார்ப்பதனால் திருப்பியும் அதே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலும் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. காரணம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதனையே பார்க்கிறார். அதாவது 9ஆம் பார்வையாக. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அவர் என்ன ஆகுறாருன்னா ஒரு ராசியுடையும் பாக்குறாரு, அடுத்து உங்க ராசியில இருந்து 10ஆம் இடத்தையும் அவர் வந்து பாக்குறாரு. சரிங்களா? அப்போ 16ஆம் இடத்தையும் பார்த்து 9ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பொருளாதாரம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருந்தாலும் குரு பகவான் கடவுள் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த பேச்சுல வந்து கண்டிப்பா நிதானம் தேவைங்க. உடல் உபாதைகள் கண்டிப்பா, அதாவது நீங்க சாப்பிடுற ஒரு விஷயத்துல இப்ப இந்த குறுகிய காலகட்டம் ஒரு 1.5 வருட காலகட்டம் கேர்ஃபுல்லா இருக்கும். காரணம் கேது பகவானும் ராகுவும் சேர்ந்து உங்க அதாவது சந்திரனே பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லாம உடல் உபாதைகளை பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உணவுகளை வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஏற்படுற அளவுக்கு ஒரு டைம் இப்ப நடக்க போகுதுங்க. அதனால உணவுகளை அதாவது காலையில செஞ்சதோ இல்ல மதியானம் சாதம் வடிச்சிருந்ததோ திருப்பி அதை நைட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. தயவு செய்து அப்பயே ஒரு சூடான உணவை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் உங்க உட்கார இடத்துல பார்த்து உட்காருங்க. இரவு நேரத்துல எங்கன்னா போனா கூட கேர்ஃபுல்லா ஒரு லைட்டோ டார்ச் லைட்டோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பூச்சிக்கடிகள் அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்னால உங்களுக்கு கொஞ்சம் சின்ன உடல்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு அபாயம் இருக்கிறது. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி உணவுலயும் வந்துட்டு உங்களுக்கு உணவு மூலமா உடல்ல வந்து ஒரு விஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அது பயமுறுத்துறதுல உங்க எச்சரிக்கையா இருக்கதான் நாங்க சொல்றோம். அதனால இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொன்னு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. ஏன்னா இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு வருவார். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனசளவுல உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். சோ காலையில ஏஞ்சி மெடிடேஷன்ஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு கோயிலுக்குள்ள வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. துர்க்கை வழிபாடு பண்ணுவது மிக மிக உங்களுடைய
மன மாற்றத்தை, பாசிட்டிவான்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால வரக்கூடிய சங்கடா சதுர்த்தி, தேய்பிறை சங்கடா சதுர்த்தியில நீங்க விநாயகர்களுக்கு உங்களுடைய நாமங்களை சொல்லி சங்கல்பம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு முன்னேற்ற காலம் தான். புதிய வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு வீடை கட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அத குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிருப்பீங்க, அது அத்தனையும் இனிமே எல்லாமே உங்களுக்கு சுப செலவுல ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் உங்க உடல்நிலையில மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ராகு சேர்ந்து 2ஆம் இடத்துக்கு சனி பகவானும் பாக்குறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்ற இடத்துலயே இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்லையும் சரி பேச்சிலையும் சரி கொஞ்சம் நிதானமாவும் புத்திசாலித்தனம் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. இப்படி இருந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து, ஏன்னா அதிக அளவு 5 வருடம் பண்றது நீங்க கடந்து வந்துட்டீங்க, மிஞ்சி போனா இன்னொரு 2.5 காலம் தான், அதே நீங்க கடந்து வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு தைரியமான ஆளுதான். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. எதா இருந்தாலும் சாப்பிடுறதுல மிக மிக கவனம் தேவைங்க. இந்த வருடம் உங்களுக்கு எல்லாமே பொற்காலம் தான், நல்ல ஒரு முன்னேற்ற காலம். மேடம் நன்றி மேடம். நன்றி மேடம், மிக அருமை. அடுத்தபடியாக நமது தேசிய இணை செயலாளர் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் இன்னைக்கு கும்பராசியோட பலன்களை பத்தி சொல்ல இருக்கிறேங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி விலகுதுங்க. அதே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனாலும் வாக்கியப்படி எப்ப விலகுதோ அப்பதான் நம்ம முழு பலனையும் காண முடியுங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு ஏற்ற இறக்கம், எப்பவும் ஒரு டென்ஷனான சூழல் இருக்குங்க. அத நீங்க கொஞ்சம் பொறுமையாதான் கையாண்டு போகணுங்க. யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இந்த சூழல்ல இந்த மாதிரி நேரத்துல நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுங்க. வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா எந்த வேலைக்கு போனாலும் இப்ப இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கத்தானுங்க செய்யும். 7.5 சனியில இப்ப ஜென்ம சனி முடிந்து அதுக்கப்புறமா குடும்ப சனி வரக்கூடிய நேரம் இதுங்க. அதனால ஏற்கனவே உங்க உடல்நிலையில கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இனியும் அந்த கவனத்தை விட வேண்டாம். கொஞ்சம் உடல்நிலைய கவனமா பாத்துக்கங்க. குடும்ப சனின்னு சொல்றதுனால குடும்பத்துக்குள்ள சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு உண்டான சூழல் இருக்குங்க. அத நிதானத்தோட கடந்து போங்க. எல்லாத்தையும் ஒரு சகிப்புத்தன்மையோட கடந்து போறது ரொம்ப நல்லதுங்க. எந்த வேலைக்கு போனாலும் டென்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டோம். அதனால நீங்க அந்த இடத்துல எல்லாம் பொறுமையா போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டோம். உறவுகள்ல பொறுமை ரொம்ப அவசியங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பொறுத்தளவுக்கு அதை ரொம்ப கவனமா கையாளணுங்க. பூர்வீகம், குலதெய்வம், கோவில் வழிபாடு இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியா நடக்குங்க. தாத்தா தந்தை வழி ஆதாயம் கண்டிப்பா ஏற்படுங்க. லாபம் இருக்குங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா லாபம் இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஓரளவுக்கு லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழி ஆதாயம் இருக்குங்க. வீடு, வாசல், வண்டி, வாகனம் இது செலவு வைக்குங்க. இந்த வகையில செலவு இருக்குங்க. அத மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குதுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிற காரணத்தினால கணவன் மனைவியிடையே சிறு பிரச்சனைகளும் அதனால பிரிவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழல் இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கங்க. திருமணம் வாய்ப்பு வரும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ராகு கேது பெயர்ச்சி இப்ப நடக்க போகுது. இனி இந்த ராகு கேது பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் இந்த திருமண பேச்சை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுன்னு என்னோட கருத்தை நான் சொல்றேன். அடுத்து தொழிலை விட்டுட்டு வேற தொழில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம்.
பயணங்கள்ல வந்து வேகம் வேண்டாங்க. பயணத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கப்புறம் வந்து வருட முன்பகுதியில வந்து சகோதர உறவுடன் சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பா வருங்க. அதை பார்த்து கவனமா நடந்துக்கங்க. மொத்தத்துல சிந்தித்து செயல்படக்கூடிய நேரம் இதுங்க. எதுலயும் அவசரப்பட வேண்டாம். ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து நீங்க எடுத்து வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லபடியா இருக்குங்க. தியானம், யோகா கண்டிப்பா தேவைங்க. ஜீவ சமாதி வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது ஒரு குருமார்கள் வச்சு அவங்களோட ஆலோசனைப்படி அவங்களோட வழிகாட்டுதலின்படி நீங்க நடக்கிறது உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்குங்க. முருகர் வழிபாடு, சிவன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எப்பவும் சொல்ற மாதிரிதான் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா வேணும். சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிற நவகிரகங்கள்ல போய் விளக்கேற்றி வழிபடுறதும், வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் எப்பவும் நீங்க சாமி கும்பிட்டு வர்றதும் உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த நல்ல ஒரு ஏற்றமிகு வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு எங்கள் தலைவி கனகாம்பாள் மேடத்துக்கும் எங்கள் அன்பு சகோதரிகளுக்கும் நன்றி கூறி என்னுடைய முடிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். மிக சிறப்பான முறையில ரொம்பவும் ஈஸியான இதுல பரிகாரங்களும் அவர்களுக்கு என்னதுல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத பத்தி மிக சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எங்களது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஹரிணி மேடம் அவர்கள் கும்பராசி பத்தி இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்முடைய கலந்துரையாடுறாங்க. மேடம் வாங்க. வணக்கம். எல்லாரும் பயமுறுத்தி பேசுற மாதிரி எல்லாம் நான் பேச மாட்டேன். இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இந்த வரும் தமிழ் புத்தாண்டு சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பா ஜென்ம சனி விலகி பாத சனியாக போகிறது அப்படிங்கிறதுனால எப்பவுமே கால்ல செருப்பை போட்டுட்டு போங்க. உங்க கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எங்க போனாலுமே செப்பல் இல்லாம போகாதீங்க. அதே சமயத்துல இல்லாம, அதாவது முதியோர்கள், சாலையோரத்துல இருக்கிற முதியோர்கள், குழந்தைகள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்சது செப்பல் வாங்கி கொடுங்க. செப்பல்ஸ், அப்புறம் வேற ஏதாவது வாட்டர் பாட்டில்ஸ், அந்த மாதிரி உங்களால முடிஞ்ச இது வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்ணுங்க. அண்ட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராகு ஜென்ம ராகுவா வர்றதுனால நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா பிரம்மாண்டமா இருக்கும். அது கும்பத்துல ராகு அப்படின்னும் பொழுது ஏற்கனவே நம்ம வந்து பிரம்மாண்டமா யோசிப்போமா. காற்று ராசி அப்படின்னும் போது ராகு என்ன பண்ணுவார்னா எதையுமே பிரம்மாண்டமா சிந்திக்க வைப்பார். இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு. பட் கேது 7ல வர்றதுனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு இது டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இறங்குங்க. ஆழமா காலை வச்சிடாதீங்க. கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு ஒரு 2 years வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நல்லா இருக்கு. பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. சும்மா விளையாட்டா பேச போய் அது பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு 5ல வர்றதுனால அவருடைய பார்வை நம்ம கும்பராசிக்கு விழுறதுனால இத்தனை வருஷமா குழந்தை இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பேர் உண்டாகும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை, அதாவது கணவனா இருந்தா மனைவியும், மனைவியா இருந்தா கணவனும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இது ஒரு நல்ல அமைப்பை தரும். நீங்க ராகு பகவான் ஜென்ம ராகுவா கும்பத்துக்கு வர்றதுனால என்ன பண்றோம் அப்படின்னா சர்ப சாந்திகளை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை வழிபாடு, ராகு பகவான் அப்படின்னாலே ராகு கேது இல்லாம அந்த இது சர்ப இது இருக்காது. அதனால வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளையும் துர்கா தேவிக்கு விளக்கு போடுறது. எலுமிச்சம் பழத்துல எல்லாம் போட்டுறாதீங்க. சும்மா ஒரு அகல் விளக்குல ஒரு நல்ல விளக்கெண்ணெயை ஊத்தி 2 விளக்கு ஏத்தி அம்மா தாயே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவளே பாத்துப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்கன்னாலே நம்ம லைஃப் டாப் டக்கரா கண்டிப்பா இந்த 2 years சூப்பரா கடந்து போயிடலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எப்பவுமே காலை சுத்தமா கழுவிட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் சரி, எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்க அப்படின்னாலுமே ஷாக்ஸோ ஷூவோ செப்பலோ இல்லாம வெளியில வெறுங்காலோட நடக்காதீங்க. என்னுடைய இதுதான் விளக்கு போடுறது அப்படிங்கிறது
டெய்லியே விளக்கேத்த முடியும் அப்படின்னாலும் விளக்கேத்துங்க. கோயில்ல போயிட்டு டெய்லி இறைவனை பிரார்த்தனை பண்றது அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவ் வைபை நமக்கு கொண்டு வந்து தரும். இதுதான் என்னுடைய கருத்து, என்னோட ஆலோசனை. ஏதோ வேணா வச்சுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். முக்கியமா பாதங்களை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத வந்து எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்தது பாத்தீங்கன்னா தேசிய பொதுச் செயலாளர் கார்த்திகா வாசுகி மேடம் அவர்கள் வந்து இந்த கும்பராசினுடைய பலன்களை வந்து எடுத்து சொல்வதற்காக நம்முடைய வருகை புரிகிறாங்க. மேடம் வாங்க. கார்த்திகா வாசுகி மேடம் மீட் எடுத்துட்டு பேசு. அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி நேயர்களே, இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு 2025 ஆண்டு பலன்கள். நீங்க வந்து போன வருஷம்லாம் அப்படியே மனசு நொந்து போய் இருந்திருப்பீங்க, ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு. அதுல இருந்து இப்ப வந்து இந்த ஆண்டு. அதாவது எல்லாத்துலயும் ஆர்வம் அதிகமா இருக்கும். ராகு இருக்கிறதுனால ஆசை பிரமாண்டமா உங்களுக்கு வந்து ஆசைகள் அதிகமா இருக்கும். இப்ப வந்து மனசு வந்து உங்களுக்கு ரொம்ப சரியா இருக்கும் போன வருஷத்தை விட. தொழில்ல பாத்தீங்கன்னா பல சிக்கல்களை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். திடீர் கல்யாணம் வந்து ஏற்பாடு நடக்கும் உங்களுக்கு. நண்பர்களால ரொம்ப ஏமாந்துருப்பீங்க. நண்பர்கள் வந்து எதிரிகளாக இருந்திருப்பாங்க. ஆனா நண்பர்கள்ட்ட நீங்க இன்னமுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொறுமையை கையாளணும். பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்லுங்க. நீங்க வந்து இப்ப உடம்பு வந்து பாத்தீங்கன்னா தோல் சில அலர்ஜி இதெல்லாம் ஏற்படும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்குங்க. பரிகாரம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சமையல் அறைய கொஞ்சம் நல்லா சுத்தமா வச்சுக்கிறணும். கோவில் வழிபாடுனா துர்கா அம்மனை வழிபாடுங்க. துர்க்கைக்கு விளக்கு போட்டு ராகு காலத்துல துர்க்கை அம்மனை வழிபாடுங்க. முருகன் வழிபாடு சிறந்தது. வாய்ப்பளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம். அடுத்தபடியாக எங்களது மாநில துணைத் தலைவர் சுமதி மேடம் அவர்கள் வந்து அன்புடன் அழைக்கின்றோம். குருவாழ்க குருவே துணை. தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவரையும் கும்பராசி பலன்கள் கூறுவதற்காக வருக வருக என கூறுகிறேன். இந்த வருஷம் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 5ல வராரு வருஷ தொடக்கத்திலேயே. அதனால வந்து ராசியில ராகு பகவான்றாரு. கேது வந்து 7ல வராரு. 7ல வரனால இந்த வருஷம் கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தோசை அத்தனையும் விலகும் கும்பராசிக்கு. அப்புறம் பண பரிவர்த்தனை மட்டும் அதிகமா நீங்க வந்து ராகு வந்து ஆசையை காட்டி மோசம் பண்ணுவார். அதனால வந்துட்டு பண பரிவர்த்தனை நல்லா தாராளமா 5ல குரு இருக்கறனால நல்ல பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கிறதுனால நம்ம அதுல முதலீடு செய்யலாம், இதுல முதலீடு செய்யலாம் அப்படின்னு எதுவும் வீண் விரையும் செய்யாம பணத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். பண பரிவர்த்தனை மட்டும் அதிகமா பண்ணக்கூடாது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். பழைய விஷயங்களை பழச எப்பவோ நடந்ததெல்லாம் இந்த தடவை பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பொருளாதாரம், திடீர் அதிர்ஷ்டம், இது எல்லாமே கும்பராசிக்கு இந்த தடவை கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா தந்தையாரோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இது எல்லாமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. அவரவரோட சுய ஜாதகத்துல நம்ம பிறக்கும் போது என்ன இருக்கோ அந்த திசாபுத்திக்கு தகுந்த மாதிரிதான் மாறுபடும். ஐயோ கும்பராசிக்கு இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு எதுவும் பயப்பட வேண்டாம். அவரவர் சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம தெரிஞ்ச ஜோதியத்தை காட்டி பலன்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம்னா, பரிகாரம்னா 5000 10,000 பணம் கட்டி பரிகாரம்லாம் கிடையாது. இறை வழிபாடு மட்டுமே ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும். நீங்க ராகு காலத்துல ராசிக்குள்ளார கும்பராசிக்குள்ள ராகு பகவான் வரனால துர்க்கையம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தவறாம செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே இதே போது கும்பராசி. நன்றி மேடம். நன்றி மேடம்.
அடுத்தபடியாக அன்னபூர்ணி மேடம் அவர்கள் வந்து எங்களது தேசிய துணைத் தலைவர் அவர்கள். அன்னபூர்ணி மேடம் ஒரு சில நம்மளோட கும்பராசியினுடைய வருட பலன்களை பற்றி பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அன்னபூர்ணி மேடம் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த விசுவாச ஆண்டுல கும்ப ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க உடல் நலத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஒரு படபடப்பு, டென்ஷன், தலைவலி, கேஸ் ட்ரபிள், அதாவது நெஞ்சு வலி, அதாவது திடீர்னு பார்த்தா கேஸ் ட்ரபிள்னால நெஞ்சு வலிக்கு வந்துட்டோ நமக்கு அப்படின்ற ஒரு பயம், பதட்டம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நல்ல பலம் பெறக்கூடிய வகையில, குரு பகவான் பலம் பெறக்கூடிய வகையில மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமா அணிகிறதும், அல்லது ஏதாவது ஒரு மஞ்சள் நிறம் உங்க உடம்புல படுற மாதிரி அது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த குரு பலத்தால நீங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வல்லமைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். இப்ப இவ்வளவு நேரம் நாம வந்து இந்த ராசியுடைய குணாதிசயங்கள் எப்படி, இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்த்தோம். நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கும்பராசியில இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன மாதிரியானது குணநலங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு இந்த இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்வதற்காக துர்கா மேடம் அவர்கள் வந்து அன்புடன் வரவேற்கின்றோம். மேடம் வாங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க மேடம். நெக்ஸ்ட் வரேன் மேடம். துர்கா மேடம் வந்துட்டேன். லைன்ல இருக்கிறீங்களா? இருக்கு. இல்ல வர மாட்டேங்குது. ஓகே, சூப்பர். ஓகே, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். யூடியூப் சேனல் வழியாக கண்டுகளிக்கும் அன்பு இளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் எங்கள் குழு தலைவி கனகம்பல் மேடம் அவர்களுக்கும் எனது ஜோதிட சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கும்பராசி எடுத்துட்டோம்னா ராசி மண்டலத்துல வந்து இது 11வது வீடு. சனி பகவான் வந்து இங்க அதிபதியா இருக்காரு. பஞ்சபூத தத்துவம் வந்து காற்று. சனி பகவான் ஆட்சி வீடாகவே இங்க இருக்கு. இந்த கும்பராசியில வந்து அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும் வருகின்றது. இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயத்தை பார்த்தாக்கா இவங்க எல்லாராலும் விரும்பப்படுவாங்க. கவர்ச்சியான தோற்றமைப்பு, ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்புறம் அன்புக்கு தான் இவங்க வந்து தலை வணங்குவாங்க. அன்புக்கு அடிமையா இருப்பாங்க. சொல்லப்போனா நேர்வழியில தான் பணம் சம்பாதிப்பாங்க. அப்புறம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. அப்புறம் இவங்க வந்து ரொம்ப வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க. கண்டம் விட்டு கண்டம் கூட போவாங்க. என்னோட உரையை வந்து இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்க ஸ்வீட்டான வாய்ஸ் மூலியமா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மேடம் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோல வந்து பேசினவங்க, அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆகி இருந்தாலும் ஜோதிடத்தின் மீது தனியாத ஒரு தீராத ஒரு காதல்னு சொல்லலாம். அதை கத்துக்கிட்டு
நம்ம மூலியமா 4 பேருக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காக அந்த ஜோதிடத்தை பல பேருக்கு வந்து எப்படியெல்லாம் ஈஸியான முறையில அவர்கள் அந்த கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி நிறைய விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட வல்லுநர்களும் தனித்தனி வீடியோவா ஒவ்வொரு கிரகங்களை பத்தியும், ஒவ்வொரு தோஷங்களுக்கு உண்டான நிவர்த்திகளை பத்தியும், பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கறத பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல வரப்போறாங்க. தொடர்ந்து நமக்கு வந்து இது பண்ணுங்க. அதே சமயத்துல இப்ப இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நானும் ஒரு சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதாவது 7.5 சனி காலகட்டங்கள் அப்படின்னா கால புருஷனுக்கு 11வது வீடு கும்பராசி, லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப இந்த வீடு வந்து சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி வீடு. இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க அவருடைய சொந்த வீடு, அதனால எந்த கெடுபலன்களும் வராதுப்பா, நல்லா இருக்கும், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு 7.5 சனி வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து அப்பப்பா போதுமப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சொந்த வீட்டுக்கே சூனிய வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்த கர்ம வினைகள் எப்ப தெரியுங்களா பாதிக்கும்? அவர்களுடைய சனி பகவானாகிய கர்மக்காரகனாக அந்த இடத்துக்கு அவர் வரும்போது, ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது அவர்கள் செய்த நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் அப்பொழுதுதான் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு 7.5 சனி காலகட்டங்கள் பெருசா பாதிப்பு கொடுக்காது, ஒரு சிலருக்கு ரொம்ப பாதிப்பு ஆள் இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு அவர்களுடைய சுய ஜாதக அமைப்புல கிரகங்கள் வலுவாய் இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது ராஜ் யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். அங்கே சுய ஜாதகமும் கேட்டு கோச்சாரத்திலையும் கெடுபலன்கள் அதிகமா வரும்போது அவர்களை தாங்க முடியாத துன்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழல்கள் உருவாகிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்கள்ல தான் ஜோதிடர்கள் அவர்களுக்கு சரியான முறையில ஒரு வழிகாட்டியா அவங்களுக்கு இருக்கிறாங்க. இதை நீங்க உணர்ந்து சரியான நேரத்துல, இப்ப நமக்கு ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது சரியான டாக்டரை போய் நம்ம பார்த்தோம்னா தான் அதுக்குண்டான தீர்வு நமக்கு கிடைக்கும், இல்லைங்களா? அதே போலதான் ஜோதிடர் இல்லைங்க அணுகி உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் எந்த கடவுளை வணங்கணுங்கிறத வணங்கினீங்கன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஏன்னா 12ஆம் இடத்துக்குண்டான அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு, உங்க ராசி அதிபதியும் அவரே தான். ஏன்னா நீங்க கும்பராசிய போயிட்டீங்க, எல்லாரும் லபலபலபன்னு எழுத எல்லாத்தையும் வெளியில சொல்லக்கூடியவங்க. ஆனா நீங்க வந்து கஷ்டமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி இருக்கக்கூடியவர்கள் நீங்க தான். எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரமா வெளியில சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லிட்டாங்க அப்படின்னா உயிரே போனாலும் வெளியில சொல்ல மாட்டீங்க. ஆனா இப்படிப்பட்ட உங்களுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அரசியல் சரி, அடுத்தது அரசாங்கத்தாலும் சரி, நிறைய கெடுபிடிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்தது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடமாவது நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எங்களுடைய சகோதரிகள் எல்லாருமே சொன்னாங்க இல்லைங்களா, அந்த எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருங்க. என்ன பெருசா ஒண்ணு இல்லைங்க, கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் டைம் சரியில்லைப்பா வீடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சுமூகமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் நிறைய பிரிஞ்சு போனவங்க இருப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்க ஜென்மத்துல இருந்த சனீஸ்வர பகவான் வந்து புத்தாண்டு டைம் அப்ப பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு மாறி இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா அதே சமயத்துல ராகுவும் அங்கதான் இருக்கிறாரு. புத்தாண்டுக்கு பிறகுதான் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இது எல்லாமே நடக்க இருக்கு. அப்படிங்கிறப்ப ராகு பகவான் அங்க நமக்கு 2ஆம் இடத்துல இருந்து என்ன பண்ணாரு, அப்படியே உங்க ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறதுனால வெளியில இருக்கிறவங்க நல்லா அன்பா பாசமா இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றம் உருவாகும். இதனால் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தினவர்கிட்ட ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அவங்க மேல ஒரு அஃபர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால தயவு செஞ்சு அது மாதிரி எண்ணங்களை விட்டுருங்க. ஏன்னா இதனால ஒரு கெட்ட பேரு, அவ பேரு இது எல்லாமே உருவாகும். அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதனால ஏதோ ஒரு இடத்துல நம்ம இது மாதிரி தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு பின்னாடி வந்ததுக்கு பதிலா நம்ம முன்னாடியே எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பா கொடுக்கும்.
குடும்பஸ்தானத்துக்கு போறதுனால வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருங்க. அந்த பேசுற பேச்சுல வந்து டக்குன்னு சுரீர்னு ஒரு சொல், அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கறதையும் நம்ம கவனமா கொடுக்கணும். உங்க உடல் ரீதியா இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ கவனமா வச்சுக்கோங்க. அடுத்தது வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருந்துக்கோங்க. அலைன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதனுடைய வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? அதே போல பார்த்தோம் அப்படின்னா நகையெல்லாம் அடகுக்கு போயிருந்தது இல்லைங்களா? அதெல்லாம் குருவுடைய பார்வையினால திருப்பி உங்களுக்கு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். அதே போல வம்பு வழக்கு, சனியும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்புகளும் உங்களுக்கு வேலை சம்பந்தமாவோ ஆன்மீக சம்பந்தமாவோ வெளிநாடு போகக்கூடிய அல்லது வெளி மாநிலம் போகக்கூடிய அல்லது கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? யார அதிகமா நம்பினீங்களோ அந்த நம்பிக்கை துரோகங்கிறது இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க யாரையும் முழுசா நம்பவும் நம்பாதீங்க. எப்பயுமே ஆல்ரெடி நீங்க நம்ப மாட்டீங்க தான். எப்பயுமே ஒரு சந்தேக பார்வை எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்பிக்கை துரோகங்கிறது வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில இடத்துல வந்து ரொம்பவும் மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பொருளாதார அளவுல உங்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இது முக்கியமா வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்க வந்து சிந்தித்து, எங்களுடைய சகோதரிகள் சொல்ற மாதிரி இந்த வருடம் நீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. எதையும் ஒருமைக்கு பலமுறை யோசிங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காளி வழிபாடு, ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய காளி இருக்கிறார் இல்லையா, அவ்வளவு வழிபாடு பண்ணுங்க. அவ்வளவு பிடிச்சுக்கோங்க. அவர் ராகு பகவானுடைய கெடுபலன்களும் உங்களை காப்பாற்றிடுவார். அதே போல பைரவர் வழிபாடும் உங்க குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா கொடுக்குங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது தீர்த்த யாத்திரை, கடல், ஆறு இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களும் 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க அங்க போயிட்டு நீராடிட்டு வர்றது ரொம்ப சிறப்பா கொடுக்கும். சரிங்களா? இது பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீர்ந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். போன வருஷம் நிறைய மருத்துவ செலவுகள், ஆபரேஷன்ஸ் இது மாதிரி நிறைய விரைய செலவுகள் உங்களுக்கு இருந்தது. தண்டமா ஒரு சில செலவுகள் எல்லாம் போச்சு. ஆனா இந்த வருடம் உங்களுக்கு நீங்க சேவ் பண்ணி சிக்கனமா இருக்கக்கூடிய காலகட்டமாவும் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. இப்ப எங்களோடது நன்றியை சொல்வதற்காக எங்களது தேசிய இணை செயலாளர் சுப்புலட்சுமி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நமது அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த கும்ப ராசிக்கான அற்புதமான பலன்களை எடுத்து அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நம்மளுடைய யூடியூப் மூலமாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது அனைத்து நேயர்களும் நீங்க வந்து கேட்டு அதாவது உங்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு என்ன விதமான உங்களுக்கு பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பொதுவானது உங்களுக்கு என்ன தேவையானது எடுத்து அதை உங்களுக்கு கரெக்டா உங்களுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்குங்க. அதனால இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு நம்மளுடைய அனைத்து தோழிகளும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை அற்புதமாக அருமையாக எடுத்துரைத்திருக்கார்கள். அனைவருக்கும் நன்றி மேடம். நன்றி மேடம். மேடம், ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட பேசும்போதுதான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப வந்து கும்பராசிக்காரர் மகர ராசிக்காரர் கூட பரவாயில்ல விடுதலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் குடும்பத்துல, அதாவது வெளியில பிரச்சனைனா கூட சமாளிச்சுக்கலாம், குடும்பத்திலேயே பிரச்சனைகள் வருது அப்படிங்கும் போது அவங்களால சமாளிக்க முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கோ, அடுத்தது தொழில் ரீதியாவும் அவங்களை முன்னேற்றம் அடைகிறதுக்கோ ஏதாவது ராசி கற்களோ இல்ல வேற ஏதாவது ஸ்படிக மாலைகள் இது மாதிரி இருக்கிறதோ ஏதாவது போடலாமா? என்ன போட்டா அவங்களுக்கு வரதுல இருந்து தப்பிச்சுக்கிற மாதிரியானதை செய்ய முடியும்? ஆக்சுவலா மேடம் கும்பராசிகள் பாத்தீங்கன்னா மகரமும் ரெண்டுமே அவங்களுடைய ஒரே ராசி வீடுதான். அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். இருந்தாலும் இந்த கும்ப ராசியில வந்து ராகு பயணம் செய்வதால் வரக்கூடிய மே மாதம் பயணம் செய்வதால் அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க முத்து அணிஞ்சிக்கலாம் மேடம். சரிங்களா? இது வந்து ராசிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். லக்கணத்துக்குன்ற கான்செப்ட். லக்கணம் நீங்க பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நீலம் நிறத்துக்குரிய ப்ளூ சஃபர், சரிங்களா? அதனால மயூரி நீளம் இதை நீங்க பர்மனண்டா அணிஞ்சிக்கலாம். இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து சொல்லணும்னா அக்யூரேட்டா இருந்ததுன்னா உங்களுடைய தசா புத்தி
இதுல அதிகமா பாதிக்கப்படுறது நம்ம என்னதான் 7 சனி பாதிப்பு காலம் இருந்தாலும் அனைவருமே ஒன்னும் லைஃப்ல பெரிய பாதிப்பா அடைஞ்சிருக்க மாட்டாங்க. காரணம் இதெல்லாமே இந்த சனி தசை காலகட்டத்துலதான் இவங்க அதிகமா பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இருக்கப்ப தன்னுடைய சுய ஜாதகத்துல அவங்க ஆராய்ச்சி நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நம்மளுடைய இதுலயே இருப்பாங்க. அத்தனை யூடியூப் நம்மளுடைய இருக்க ஜோதிடர்கள் அனைத்துமே நல்ல ஆராய்ச்சிக்கு உகந்தவர்கள் தான். இவங்கள்ட்ட கூட கொடுத்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பரை கூட ஃபாலோ பண்ணி அதை எடுத்து அவனுடைய ஒப்பீனியன் தாராளமா கேட்கலாம். ஏன்னா இது சனி தசையோட பாதிப்பு எதனால இருக்கா, இல்ல ராகு திசை, இந்த மாதிரி ஒரு அசுபவருடைய திசைகள் இருக்கிறப்பதான் இவங்களுடைய லைஃப் அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்து இருக்கும். அதனால இவங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்தை ஆராய்ந்து பலன் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு கற்கள் அணிஞ்சுக்கலாம். இல்ல என்னுடைய ராசிக்கல்ல இருக்க நீங்க அணிஞ்சுக்கலாம்னா நீங்க காமனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாப்ரிஸ் லிசர்லி இருக்கு, ஃபெரோசான் என்ற ஒரு பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. சோ எம்எச்எஸ் இது உங்களுக்கு செமி ஸ்பீசியஸ் ஸ்டோன்ஸ், உபரத்தினங்கள் சொல்லக்கூடிய இந்த ரத்தினங்கள் தான். இதை நம்ம அணிஞ்சுக்கிறது மூலமா குடும்பத்துல பிரச்சனை, உடல் உபாதைகள் இருக்க பிரச்சனை, இது அத்தனையே நிவர்த்தி ஆகும் மேடம். அதனால இந்த மாதிரி கற்களை அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு மேடம். நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். மிக சிறப்பான முறையில சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இத யூடியூப் சேனல் மூலியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இதனுடைய ராசி கற்கள் போடணும், இது மாதிரி இந்த ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் ஆகணும், நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுடைய பெண் ஜோதிட வல்லுநர்கள் அணுகுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் உங்க ஜாதகத்தை மூலியமா ஆய்வு செஞ்சு உங்களுக்கு தேவையான முறையில இருக்கக்கூடிய எல்லா விதமான எந்திரங்களா இருக்கட்டும், ஸ்படிக மாலைகளாக இருக்கட்டும், அடுத்தது பிரேஸ்லெட், நம்ம ராசி கற்கள், நவரத்தின கற்கள் அத்தனையுமே உங்களுக்கு என்ன விதமானது செய்யலாங்கிறது பரிந்துரை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் கும்பராசிரியர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாகவும் உங்க குலதெய்வத்தின் அருளால எல்லா வல்ல இறைவனுடைய ஆசியாலைகளும் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய மன தைரியத்தையும் ஆற்றலையும் வழங்குமாறு இறைவனை பிரார்த்தனை செய்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.